குட் மார்னிங். ஹல்லேலூயா. எழுந்துட்டீங்களா? வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு விலையேற பெற்ற நேரத்திலே உம்முடைய பரிசுத்த வேதத்தை நாங்கள் தியானிக்கையிலே எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சுத்திகரிப்பை தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வசனம் கேட்டால் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்க சொல்றீங்க, கேட்க சொல்றீங்க. எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு யாராவது கேட்கறீங்களா என்ன? வசனம் கேட்பதினாலே விசுவாசம் உண்டாகும். வசனம் என்னும் தண்ணீர் முழுக்கினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். காலையில எழுந்த உடனே அருமையா குளித்த பிறகு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருப்போமோ, காலையில எழுந்த உடனே தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தா நம்முடைய இருதயங்கள் அவ்வளவு சுத்தமாக இருக்கும், அவ்வளவு சுத்திகரிக்கப்படும். பாருங்க, அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கின்றது, நம்மை பரிசுத்தப்படுத்துது. தேவனின் வசனம் வாசிங்க, விசுவாசத்தோடு தியானியுங்க, உட்கார்ந்து கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தையெல்லாம் அவருடைய வசனங்களால, அவருடைய வாக்குத்தத்தங்களாலே நிரம்பிய செய்திகள் நமக்கு இருக்கிறது. ஆகவே தேவ பயத்தோடு நாம பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம். நாம மணவாளனுக்காக காத்திருக்கின்ற மணவாட்டி சபையா இருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்ட நாம பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கின்றார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற்றப்பட வேண்டும். பரிசுத்தத்திலே பரிபூர்ணம் அடைய வேண்டும். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம தியானிக்கும் போது, அவருடைய வாக்குத்தத்தங்களை உச்சரிக்கும் போது, நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் உண்டான எல்லா விதமான அசுத்தத்திலிருந்தும் நாம சுத்திகரிக்கப்படுகிறோம். நாம் இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறோம் இல்லையா? காலையில குளித்து விட்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இந்த உலகத்துக்குள்ள சென்றாலும் மாலையில் ஆகிறதுக்குள்ள நாற்றத்தோடு அழுக்கோடு களைத்து போய் நாம வீட்டுக்கு வருகிறோம் இல்லையா? இந்த உலக அழுக்கு நமக்கு ஒட்டிக்கொள்ளுது இல்லையா? திரும்பவும் நாம் ஸ்நானம் செய்தால்தான் பரிபூர்ணமான சுத்தம் உண்டாகுது இல்லையா? அதனாலதான் இந்த அவிசுவாச உலகத்துல நாம வெளியே போகும்போது நீங்க யார் என்பது நினைவில் இருக்கணுங்க. பாருங்க, 6:14, நீங்கள் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கவனியுங்க, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டிருக்காதீங்க. நாள் முழுவதும் உலகத்தில் இருக்கும்போது அவிசுவாசிகளோடு தான் இருக்கின்றோம். அவங்க வார்த்தைகள் தான் கேட்கிறோம். நமக்கு தெரியாமலேயே அவங்களோடு ஐக்கியமாகின்றோம், பிணைக்கப்பட்டு இசைந்திருக்கிறோம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகவே ஜாக்கிரதை. பாருங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? முதல்ல நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்து இருளோட எப்படி இணைய முடியும்? எப்படி ஐக்கியப்பட முடியும்? நாம் தேவனின் ஆலயமா இருக்கிறோம். எப்பவுமே நினைவுல கொள்ளுங்க, நான் தேவனின் ஆலயம், தேவன் எனக்குள் இருக்கிறார். நான் எல்லாரை போல இருக்க முடியாது, எல்லாரை போல பொய் பேச முடியாது, எல்லாரை போல மோசம் செய்ய முடியாது, எல்லாரை போல நான் அநியாயம் செய்ய முடியாது, எல்லாரை போல என் சரீரத்தை மதுபானத்தினாலே
சாராயத்தினாலே என்னங்க புகைப்பிடித்து கொண்டு அனாவசியமானவைகளாலே என் சரீரத்தை அசுத்தப்படுத்த மாட்டேன். என் கண்கள் வீணானவைகளை பார்க்காதபடி அதை திருப்பிக் கொள்ளுவேன். லஞ்சம் வாங்காதபடி என் கைகளை நான் முடக்கிக் கொள்ளுவேன். நான் தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்துல நான் வெளிச்சமாயிருக்கிறேன். இருளுக்கு சம்பந்தப்பட்டவர்களோடு எனக்கு உறவு இல்லை என்கின்ற தீர்மானம் செய்ய வேண்டும். ஆமாங்க, பாருங்க, தேவன் இப்படி சொல்லி இருக்கின்றார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள். ஆகவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் விசேஷித்திருங்கள். உங்கள் தேவனாகிய நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். உங்கள் பரலோக பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். உங்கள் பரம பிதா அன்புள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் அன்புள்ளவர்களாயிருங்கள். நம் ஆண்டவர் மன்னிக்கிறவர், நீங்களும் மன்னியுங்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விசேஷித்திருங்க. யோ ஸ்பெஷல். எல்லாரோடு இசைந்து போகாதீங்க, எல்லாவற்றுக்கும் உடன்படாதீங்க. கெட்ட வார்த்தையில திட்டவங்களை நீங்க திட்ட மாட்டீங்க. என்னங்க, யாராவது நம்மை திட்டி நாம அதே திட்டினால் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என் சுத்த இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு என் பிதாவாய் நீர் இருக்கிறீர், என் ஆண்டவராய் இருக்கிறீர், எனக்குள் நீர் இருக்கிறீர், என்னை காக்கிறவர் நீர் என்று ஜெபிங்க. நீங்கள் விசேஷித்திருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் அதன் பக்கமே போகக்கூடாது, அசுத்தமானவர்களின் பக்கம். அதை தொடவே தொடக்கூடாது. அசுத்தமானதை தொடாதே. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாக உங்கள் பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், யாருடைய குமாரர் குமார்த்திகளாயிருப்போமாம்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய குமார்த்திகளா இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. நாமும் எல்லாரை போல மனுஷர்களே, நாமும் எல்லாரை போல பழைய ஆதாமின் சுபாவம் உள்ள மனிதர்களே, அழிவுள்ள சுபாவத்தை உடையவர்களே, நரகத்துக்கு பாத்திரரே. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கி சாத்தானுடன் சம்பந்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது, பிசாசின் அதிகாரத்திலே நம்முடைய வாழ்க்கைகள் அழிந்து கொண்டிருந்த போது நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார், விடுவித்திருக்கிறார். தம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து தம் அரவணைப்பில் சேர்த்து, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள், நீங்கள் என் குமாரரும் குமார்த்திகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறதுனாலே நம்முடைய சரீரத்திற்கும் நம் ஆவிக்கும் உண்டான அசுத்தங்களில் இருந்து நம்மை நாம பரிசுத்தமாக்க வேண்டும். தேவனை அறிந்தவர்கள் வேண்டுமென்றே பாவம் செய்ய மாட்டாங்க. தேவனாலே பிறந்தவன் அவன் பாவம் செய்ய மாட்டான். சோதனை நேரத்திலே பாவத்திலே கால் தவறி விழுவானோ என்னமோ, ஆனால் அந்த பாவத்திலே எந்த மாத்திரமும் நிற்க மாட்டான். தான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து கழுவப்படும்படி விரும்புவான். ஒரு பன்றியை கொண்டு சென்று சேற்றில போட்டால் அதுல எது மகிழ்ச்சியா இருக்கும்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் சேற்றில போட்டு பாருங்க. நீங்க எவ்வளவு வேகமா அதை போட்டீங்களோ அவ்வளவு வேகமா வெளியே வந்து சேற்றை உதறி விட்டு வேகமாய் ஓடிவிடும். தாவீதை போன்ற பக்தன் சோதனை நேரத்திலே பாவத்திலே விழுந்து விட்டார். அவருடைய நிலையை அறிந்த அவர், என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க என்று உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உம் ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும், என் பாவம் போகும்படி என்னை நன்றாய் கழுவும் என்று கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பித்து உடைந்து நொறுங்கிய இருதயத்தோட மனஸ்தாபப்பட்டார். அவர் ஆண்டவர் கொடுக்கிற மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் அறிந்த பிறகு, நான் தவறு செய்தேன், பாவத்திலே விழுந்து விட்டேன், இனி எனக்கு கதி இல்லை, நான் உதவ மாட்டேன், இனி என்னை தேவன் மன்னிக்க மாட்டார் என்கிறாயா? அது பிசாசின் வார்த்தைகள். தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார். தேவனிடத்தில் உனக்கு மன்னிப்பில்லை, நீ இவ்வளவுதான், நீ பிழைக்க மாட்டாய், பரிசுத்தமா இருக்க முடியாது என்ற வார்த்தைகள் பிசாசுடையது என்று கவனித்து அதை கேட்காதீங்க.
என் தேவன் சாமர்த்தியர், சர்வ வல்லமையுள்ள தேவர். அவர் விழுந்த என்னை தூக்கி எடுப்பார். திரும்ப திரும்ப தம்முடைய ரத்தத்தில் கழுவி என்னை சுத்திகரிப்பாரு. என்னை விட்டு விலகார், கைவிடார். நான் என் பாவத்திலே மரித்து நரகத்துக்கு போவது அவருக்கு பிரியமில்லை. ஆகவே அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நான் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவர் எனக்கு மன்னிப்பார். என்னை ஏற்றுக்கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்புகிறார் என்பதை உணருங்க. அவரின் தகப்பன் தன் பிள்ளைகளிடத்துல இரக்கம் செய்வாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகள் கெட்டுவிட்டார்கள் என்று அவளை விட்டுவிட்டா உலகத்துல குடும்பமே இருக்காதுங்க. தகப்பன் தாங்கிக் கொள்வார், சகிப்பார், பொறுத்துக் கொள்வார். கெட்ட குமாரன் திரும்பி வந்த போது சேர்த்து கொண்டார், இழந்து போனது எல்லாம் கொடுத்தார். பரலோக தகப்பனின் அன்பை நாம அந்த தகப்பனில பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நித்திய பிதாவா இருக்கிறார். முதிர் வயது வரைக்கும் நம்மை சுமக்கிறவர் அவரேங்க. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் எம்மாத்திரமும் தள்ளி விடுவதில்லை. ஒருமுறை யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க? அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்க இன்னும் இந்த உலகத்திலே, உலக காரியங்களிலே, இந்த ஜீவனத்திற்குரிய வியாபாரங்களிலே சிக்கிக்கொண்டு உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவுக்கு, உங்களை நேசித்து ரத்தத்தை கொடுத்த ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்குகிறீங்களா? அந்த பாவ வாழ்க்கையில, விழுந்து போன வாழ்க்கையில எம்மாத்திரமும் திருப்தி இல்லாமல், உன்னுடைய தவறுகளை நீயே மன்னிக்க முடியாமல், உன் நஷ்டங்களை சகிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறாயா? தகப்பனிடத்துக்கு வா. நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன். நீ என்னுடைய குமாரனாயிருப்பாய், என் குமார்த்தியாயிருப்பாய். நான் உன்னை மன்னிப்பேன், நான் உனக்கு இரக்கம் செய்வேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஆண்டவர் நம் மீது இரக்கம் பாராட்டுகிறார். நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் இயேசுவிடத்துக்கு தான் திரும்பி வர வேண்டும். உலக கட்டுகள்ல சிக்கியிருந்தால் விடுவிக்க கூடியவர் அவரே. நீங்க எங்க விழுந்திருக்கிறீங்களோ அங்கிருந்து கூப்பிடுங்க. அவர் நல்ல மேய்ப்பர். ஆடுகள் சொன்ன வார்த்தை கேட்காமல் முட்களிலே சிக்கும் போது அது வெளியே வர எவ்வளவு முயற்சிக்குமோ அத்தனை காயங்களாகி இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அதே ஆட்டுக்குட்டி அந்த முட்களில் இருந்து ஒரு சத்தமிட்டால் அந்த குரலை கேட்கிற மேய்ப்பர் காணாமல் போன அந்த ஆட்டுக்குட்டியை ரட்சிக்க ஓடோடி வந்து அந்த முட்செடியில் இருந்து அதை, அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி எடுத்து எண்ணெய் வார்த்து தோளின் மீது போட்டுக் கொள்வார். விழுந்து போன நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால், பாவியாகிய என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொன்னால், ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்களை தேற்றும் பாருங்க. நீங்க இழந்து போன சந்தோஷ சமாதானங்களை திரும்ப கொடுப்பாருங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த உலகத்தின் அசுத்தம் எங்களுக்கு ஒட்டிக்கொண்டு எங்களை இழுத்துக்கொண்டு அவிசுவாசிகளின் நடுவிலே சிக்கிக்கொண்டு போராடுகிற சூழ்நிலையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன படுகிறவர்கள் இன்றைக்கு பாருங்கப்பா. என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்ப போவேன். தேவ சமூகத்துக்கு நான் போவேன். என் பாவத்தை கழுவுகிறவர், என்னை மன்னிக்கிறவர், எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவர் என்று உணர்ந்து கொண்டு எந்த நாளுக்கு அந்த நாள் எங்கள் சரீரத்துக்கும் ஆவிக்கும் உண்டான எல்லா அசுத்தத்தையும் உம்முடைய பரிசுத்த வசனத்தை எங்கள் இருதயத்திலே பொருத்திக் கொள்வதன் மூலம் சுத்திகரித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். ஆண்டவர் மன்னிப்பாரு. சோர்ந்து போகாதீங்க. எந்த கஷ்டத்திலே போராட்டத்திலே நீங்க சிக்கி இருக்கிறீர்களோ கூப்பிடுங்க அவரை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு. நம்மை கைவிட மாட்டேன் என்ற ஆண்டவர், இரக்கம் செய்கிறவர், கிருபை செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க நாங்களும் ஆயத்தமா இருக்கிறோம். 8939801234 என்கிற எண்ணிற்கு உங்களுடைய ஜெப பாரங்களை ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிங்க. தேவன் உங்களை சுத்திகரிப்பாரு, மன்னிப்பாரு, புதிய வாழ்க்கையை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு இதே நேரத்திலே மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இன்னும் நீங்கள் இந்த டாக்டர் ஜெயபால் தமிழ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நீங்க மறந்து விடாதீங்க. மற்றவர்களோடும் இந்த நிகழ்ச்சி நீங்க
பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நீங்க உதவி செய்வீங்க. இந்த அனுதின தியான நிகழ்ச்சிகளுக்காகவும் எனக்காகவும் உதவி செய்கிற டீமுக்காகவும் உங்களுடைய ஜெபத்துல நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு எல்லாரும் இதே நேரத்துல திரும்பவும் அனுதின தியானத்துல சந்திக்கலாம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.